கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். சங்கீதம் 105 40வது வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்ட பொழுது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு நாள் பிரயாண தூரம் வரைக்குமாக காடைகளை கீழ்காற்றினாலே குவித்து போட்டு அவர்களை சாப்பிடும்படியாக திருப்தியாக்கினார். ஆனால் அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி தங்களை நடத்துகிறார்னு சொல்லி எண்ணாதவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, அழுகிறவர்களாக, தங்களுக்கு வேணுங்கிற காரியத்தை அழுது பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனால பார்த்தீங்கன்னா தேவ கோபம் உண்டாச்சு, தேவனுக்கு அந்த ஜனங்கள் மேலே வருத்தம் உண்டாச்சு. இன்னைக்கு நாமளும் கர்த்தரிடத்துல அநேக காரியங்களை கேட்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாக நடத்துகிற தேவன். அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஏசப்பா எங்களுக்கு இது தேவை ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படியாக நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி பொறுமையோடு அமர்ந்து நாம் காத்திருந்து கேட்கிறோமா? கேட்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க அவர் வல்லவர். சரியான நேரத்தில் சரியானது நமக்கு தேவைங்கிறது நம்மளுடைய தகப்பனாகிய தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க. நம்மளா அழுது புலம்பி எனக்கு இது வேணும், இப்போவே வேணும், கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கேட்டோம்னா அது நமக்கு வருத்தமாக, சஞ்சலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும். ஏன் தான் இந்த பொருள் கிடைச்சதோன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய அளவில் நாம் வாழும்படியான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அதனால் கேட்கும்போது கர்த்தரிடத்திலே சரியான காரியத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த நாளிலே விரும்புகிறார். அதனால கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரியானதை நம்ம தேவனிடத்தில் கேட்டு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட பொழுது கர்த்தர் நீர் காடைகளை கொடுத்தீர் ஆண்டவரே, ஆனால் அவர்கள் அழுது புலம்பி அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அப்பா அந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில வேதனையாக காணப்பட்டது. கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாங்கினாங்களே ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் அப்படி தவறான காரியங்களை உங்களிடத்துல கேட்டோமானால் ஒரு விசையாய் கர்த்தர் எங்களை மன்னிங்க ஏசப்பா. நாங்கள் கேட்குற காரியங்கள் உமக்கு பிரியமானதாக, உமக்கு சித்தமானதை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நாங்கள் பூரணமாக பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.